ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே டூத் பேஸ்ட். சரி, நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ice prick scars is very difficult to treat. கவுஸோட மில்க்ல வந்து ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கிறதுனால it might cause acne. முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் எடுங்க. ஒமேகா 3 ஆக்னியோ ஃபார்ம் ஆகாது. இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் ஆல்சோ. நைட் ஷிஃப்டாக இருந்தால் ஐ ஆஸ்க் them to apply sunscreen with blue light filter. Oral Rednool is the treatment for acne. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்னூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிஷா இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய். யா மேம், ஆக்னி இதை பற்றி அவ்வளோ வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். பட் சம்வேர் எங்கேயோ அந்த விஷயம் ராங் ஆகிடுது. சில ஸ்டெப்ஸ் தப்பாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை எங்கே மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இன்றைக்குமே வந்து ஆக்னியை ஃபுல்லாக ட்ரீட் பண்ண முடியாமல் ஸ்கார்ஸோடு நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஆக்னியோட ரீசன் என்ன மேம்? நிறைய காசஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் ஃபோர்ஹெட் ஆக்னேனா மோஸ்ட்டாக வந்து இட் கேன் பி ஃபங்கல் ஆக்னே. ஏன்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா யூ வில் ஹாவ் சம் கட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மோஸ்ட்டாக ஃபோர்ஹெட்டில் ஆக்னே இருக்கும். ஓகே, பிசிஓஎஸ்ஸாக இருந்துச்சு, இல்லை இஃப் யூ ஹாவ் எனி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்லை யுவர் பெரிமெனோபார்சல் அப்படின்னா யூ வில் ஹாவ் ஆக்னே ஓவர் யோர் சின் ஏரியா. இல்லை இஃப் இட் இஸ் யுவர் ஆக்னே பிகாஸ் ஆஃப் எனி ஃபுட் லைக் டைரி ஃபுட் இல்லை ரிஃபைன்ட் ஃபுட். சில பேருக்கு ஈவன் சிக்கன் லைக் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் அந்த மாதிரி வேணால் யூ வில் கெட் இட் ஆன் யுவர் சீக்ஸ். அண்ட் அதர் திங்ஸ் லைக் மேக்கப் ப்ரஷஸ், இல்லை உங்களுக்கு செட் ஆகாத காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும் ஆக்னி. ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு காசஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் இட் அவுட் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே டூத் பேஸ்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே டூத் பேஸ்ட், ஸ்ட்ரெயிட்டாகவே முல்தானி மெட்டி, பூண்டு. ஸோ வந்து அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் காஸ் ஃபஸ்ட்டு ட்ரீட் த காஸ் வாட் எவர் இட் இஸ், தென் யூ கேன் இப்போ ஒரு ஹார்மோனல் ஆக்னிங்க வந்து இருந்துச்சுன்னா யூ டெஃபினெட்லி கான் ட்ரீட் இட் வித் டூத் பேஸ்ட் ஆர் பூண்டு. நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்க்கணும். ஐ எம் நாட் ஈவன் டெல்லிங் கோ மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கைனக்கை பார்க்கணும். தென் யூ கம் டு த டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அந்த மாதிரி அதோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஃபார் ஆக்னி ட்ரீட்மெண்ட்க்கு. அது இருந்துச்சுனாலே போதும். இப்போது அந்த பீரியட்ஸ் டைமில் வர அந்த ஆக்னிக்கே பயங்கரமாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணணும் அவ்வளோ பதட்டம் தேவையா மேம்? ஆக்சுவலாக பீரியட்ஸில் வர ஆக்னி வந்து யூஸ்வலாக போயிடும். ஓகே, ஒன்லி சில பேருக்கு வந்து இட் வில் லீவ் அ மார்க் தட் கேன் பி ட்ரீட்டட் ஈஸிலி வித் ஆசிலிக் ஆசிட் இருக்கட்டும், இல்லை கிளைகாலிக்காக இருக்கட்டும். இட் இஸ் ஈஸிலி ட்ரீட்டட் வித் ஜஸ்ட் அ ஸ்பாட் க்ரீம். ஸோ அவ்வளோ பதட்டப்பட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆக்னி வந்துடும். தட் இஸ் ஒன்லி வில் ஹேப்பன் மோஸ்ட்டாக. இன்னொன்று காமனாக ஒரு 2 விஷயம் இருக்குது மேம் ஆக்னி பற்றி. ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும்தான் ஆக்னி வரும் அப்படின்னு ஒரு விஷயம். செகண்ட் வந்து நான் நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறேன், என்னோடய ஸ்கின்னை க்ளீனாக தான் வச்சுக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு ஆக்னி வருது அப்படிங்கிறாங்க. இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு என்ன மேம் சார்? சரி, நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நேச்சுரலாக இருக்கிற ஆயிலும் ஸ்ட்ரிப் பண்ணிடும். ஸோ நேச்சுரல் ஆயில் ஸ்ட்ரிப் ஆகக்கூடாது. எப்போவுமே வந்து யுவர் ஃபேஸ் வாஷ் வந்து ஜென்டில் கிளென்சராக இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது, யூ ஆர் ஸ்வெட்டிங் ஸோ மச் ப்ளஸ் த ஆயில்னா தென் யூ டூ வித் சாலிசிலிக் பேஸ்டு இல்லை ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இஸ் ஃபைன். அதுவும் ட்வைஸ் தான். நீங்கள் 4-5 வாட்டி அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷை போட்டு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஆயில் வந்து ஸ்ட்ரிப் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களோட நேச்சுரல் ஸ்கின் பேரியர் டிஸ்ரப்ட் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக அதில் ஆக்னி வரும். ஸோ ட்ரைனஸ்லேயும் ஆக்னி வரும்.
ஆயிலி ஸ்கின்க்கு தான் இல்லை, ட்ரை ஸ்கின்லேயுமே ஆக்னி வரலாம். ஜாஸ்தி வரும். Yes. அண்ட் இப்போ ஆயிலி ஸ்கின் பற்றி பேசணும், நிறைய பேருக்கு அந்த ஆயில் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். என்னதான் மேம் சொல்யூஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? You should definitely have salicylic based face wash அதுக்கு. அண்ட் மார்னிங் வந்து have a niacinamide based serum. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இந்த ரொம்ப ஆயிலியாக இருக்கேன்னு மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆயில் ஃப்ரீ நான் கம்யூடோஜெனிக் மாய்ஸ்சரைசர் இருக்குது, யூ கேன் யூஸ் தட். ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் யுவர் சன்ஸ்க்ரீன் விச் இஸ் அகெயின் நான் கம்யூடோஜெனிக் சிலிகான் பேஸ்டு மினரல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அண்ட் நைட் வந்து டெஃபினட்டாக சாலிசிலிக் பேஸ்ட் சிரம் அண்ட் அ மாய்ஸ்சரைசர் அண்ட் ஸ்லீப். டெஃபினட்டாக சீபம் குறைஞ்சிரும். சில பேருக்கு சாலிசிலிக் ஒத்து வராது, தே மைட் கெட் சென்சிட்டிவிட்டி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசிலிக் யூஸ் பண்ணலாம். ஓகே தென். அண்ட் ஜென்ரலாக இந்த பிம்பிள் வரும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே பிம்பிள் பேட்ச் அப்படிங்கிறது வந்து வைப்பாங்க, அது வைக்கலாமா? ஆக்சுவலி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? யா, இட் இஸ் ஒரு குட்டி பேட்ச், கொலாய்டல் பேட்ச் மாதிரி வைப்பாங்க. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் மினிட் அமிங்கிடும் ஆக்னி, பட் இட் மைட் லீவ் அ ஸ்கார். ஸோ வந்து இட்ஸ் ஓகே, we can like give 5/10 அந்த மாதிரி. இட் will leave a mark, பட் இட் அமிங்கிடும். அண்ட் ஆல்சோ இன்னும் சில பேருக்கு வந்து ரெட்டினால் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆக்னியும் இருக்கும், பட் எனக்கு ரெட்டினாலும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அட்வைசபிளா மேம் அந்த ஃபேஸ்? Yeah. Retinol is a treatment. Oral retinol is the treatment for acne. Again, we have to ask them certain questions like if you are into family வேலை போறீங்களா, are you planning to get pregnant, இதெல்லாமே கேட்டுட்டு then we can go into vitamin A derivative, that is isotrine. அப்படி இல்லைன்னா அகெயின் அடுத்த இது என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸும் we have something called pulse therapy, weekly thrice of antibiotics. அந்த மாதிரி we have certain protocols for acne. அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ், ஆக்னி கூட சில பேருக்கு போயிடும், அந்த ஸ்கார் போகவே போகாது. ஸோ அந்த ஆக்னி ஸ்காரை ட்ரீட் பண்ணுறது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்? வெரி சேலஞ்சிங். ஏன்னா ஆக்னி ஸ்கார்ஸ்லேயே வந்து பாக்ஸ் ஸ்கார்ஸ் இருக்குது, ஐஸ் பிரிக் ஸ்கார்ஸ் இருக்குது. ஸோ ஐஸ் பிரிக் ஸ்கார்ஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், இட் பி டூ ஸ்மால். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் சப்சிஷன் வித் TCA க்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டான்ஷியல் பீல்ஸ் பண்ணுவோம் அதுக்கு. இல்லைனா வில் டூ கார்பன் டை ஆக்சைடு ஃப்ராக்ஷனல் CO2 லேசர், வி டூ தட். If it's a bigger scar na, we can do MNRF, microneedling radio frequency, illa microneedling with PRP or GFC. We have நிறைய இது இருக்குது. பட் எந்த ஸ்கார்ஸுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்கார்ஸ்க்கும் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ ஸ்கார்ஸ்க்கு இன்கிளினிக் ப்ரொசீஜர்ஸ்னால மட்டும்தான் அந்த ஸ்காரை நம்மளால் ஃபுல்லாகவே பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ண முடியும்? எஸ், டெஃபினட்டாக. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கேன் வி இந்த ஒரு ஸ்கார் வந்துருச்சு, ஈவன் இஃப் இது சிக்கன் பாக்ஸ் ஸ்கார்னு வச்சுக்கோங்களேன், பாக்ஸ் ஸ்காராக இருந்துச்சுன்னா யூ கேனாட் ட்ரீட் இட் வித்தவுட் டூயிங் எனி இன்வேசிவ் டெக்னிக். ஸோ இதோட மெக்கானிசமே என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து இன்வேசிவாக ஒரு விஷயம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட பாடியோட செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம், ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அங்கே போய் அந்த அடியை தூண்டுறோம், அதுலேருந்து செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம். ஸோ இட் வில் க்ளோஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகும், க்ளோஸ் ஆகும், கொலாஜன் எலாஸ்டின் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் உங்களோட பாடியோட செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஃபுட்ஸ், ஆக்னி அண்ட் ஃபுட்ஸ் மேம், அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். கண்டிப்பாக இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இது. மெயினாக வந்து டைரி ஃபுட், மில்க், மோஸ்ட்டாக வந்து கவுஸ் மில்க் சொல்வேன், பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல், கவுஸோட மில்கில் வந்து ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கிறதுனால இட் மைட் காஸ் ஆக்னி. அண்ட் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வில் காஸ் ஆக்னி. சில பேருக்கு டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக், நிறைய ஒரு 2 to 3 ஸ்கூப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் குடிச்சிட்ருக்காங்க, லைக் வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பட் தெர் இஸ் நோ இனஃப் ஹைட்ரேஷன்னா இட் வில் காஸ் ஆக்னி. ஸோ அதெல்லாம் சடன் ஆக்னியாக வராது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மீட் பற்றியுமே சில விஷயங்கள் இருக்குது, ரெட் மீட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஆக்னி பயங்கரமாக வரும். அகெயின் ப்ரோட்டீன் இன்டேக், தட்ஸ் இது ப்ரோட்டீன் இன்டேக்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வில் ஆஸ்க் them to take fish. முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் எடுங்க, ஒமேகா 3, ஆக்னியோ ஃபார்ம் ஆகாது, இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் ஆல்சோ. ஸோ அதனால எஸ், நிறைய பேர் வந்து அந்த ஐடியில், அதுவும் நிறைய நைட் ஷிஃப்ட்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறவங்க ஜென்ரலாக ஆக்னி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஷிஃப்ட்ஸை மாற்ற முடியாது, வேறு வழி இல்லை. பட் அவங்க வந்து எனிவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, மெயின் திங் அதுதான். அண்ட் another thing is they are sitting in blue light, நைட் தானே
எதுவுமே ஃபேஸில் எதுவுமே தேவையில்லை, அப்படியே ஃப்ரெஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகிறது. நைட்டாக இருந்தாலுமே நைட் ஷிஃப்டாக இருந்தால் ஐ லாஸ்ட் தெம் டு அப்ளை சன்ஸ்க்ரீன் வித் ப்ளூ லைட் ஃபில்டர். ஓகே, தட் வில் ஆக்சுவலி ஒரு பேரியராக இருந்தாலே போதும். அண்ட் யூ கேன் அஃப்கோர்ஸ் அப்ளை யுவர் சீரம் அண்ட் கோ. மார்னிங் வந்துட்டிங்கன்னா டோன்ட் பி ஆன் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் ஹாவ் அ குட் ஸ்லீப். டெஃபினட்டாக ஒரு மார்னிங் ஸ்லீப் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வைல் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த நைட். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் அட்வைஸ் தெம் டு. என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்னி இந்த ஃபேஸில் இருக்கும் போது இந்தந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது சேஃப் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் ஸ்பெசிஃபிக்காக வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கேன் டேக் குட் அமௌண்ட் ஆஃப் கேரட் we can take, and also collagen intake. So collagen intake னு வரும்போது if you are a non-vegetarian, bone broth வந்து best collagen. அந்த மாதிரி பெஸ்ட் collagen இல்லை, mutton bone broth. It's a good collagen. இல்லைனா you take via powders. You can take via powders. That is a good thing. இல்லை உங்களால் அவ்வளோ வைட்டமின் சி எடுக்க முடியலனா take it as tablets. Definitely. As a dietary, if you can't add that much of, you can take it as tablet, vitamin C. இந்த மாதிரி ஆக்னி இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாத ஆக்டிவ்ஸ் அப்படின்னு என்னென்ன மேம் சொல்லுவீங்க? வைட்டமின் சி வந்து டாப்பிக்கலாக ஆக்னி இருக்கிறவங்க போடக்கூடாது. இட் வில் ட்ரிகர் ஆக்னி. ஸோ வைட்டமின் சியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ டூ மச் ஆஃப் இந்த மாய்ஸ்சரைசர் இஸ் ஃபைன், பட் இந்த திக் மாய்ஸ்சரைசர் இருக்கும், வெரி 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 திக், அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ திக் சன்ஸ்க்ரீன், கண்டிப்பாக நான் கம்யூடோஜெனிக் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும், அண்ட் ஜெல் பேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டன் மேம். அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஆக்னி நான் என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் எனக்கு திரும்ப வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் மேம்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். எஸ், அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஆக்னி இருக்கிறதே அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸை வந்து கொஞ்சம் ரொம்ப குறைச்சிடும், அவங்க கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டியது கவுன்சிலிங். திஸ் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக குறைஞ்சிரும். இட் இஸ் நத்திங், இது ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து அப்படின்னா வி ஹாவ் சம்திங் கால் ஆக்னி காங்க்ளோபேட், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்னி அப்படின்னா இட் கேன் பி ட்ரீட்டட். கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த ஆக்னி வந்தோடனே கை சும்மாவே இருக்காது, அங்கே போகணும், அதை பிஞ்ச் பண்ணணும், அது இதுன்னு இருக்கும். ஒரு ஆக்னி ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னா ஃபியூ. ஆக்னி முதல்ல வந்துச்சுன்னா நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறதுலாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் புட் கிளெண்டாமைசனோ இல்லை ஒரு அடாப்லனோ, அது ஜஸ்ட் ஒரு டேப்பாக போட்டுடலாம். ஓகே, முக்கியமாக உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னொன்று உங்கள் பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது அண்ட் யூஸ் அ சாட்டின் பில்லோ கவர், இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் தான் கம்ஸ் கிளிண்டாமைசின் யூஸ் பண்ணலாமா, டாப்ஸின் யூஸ் பண்ணலாமா, அடாப்லின் யூஸ் பண்ணலாமா, கம்ஸ் நெக்ஸ்ட். உங்களோட லைஃப் ஸ்டைலில் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். நைஸ், அண்ட் இட் வாஸ் அ நைஸ் கான்வர்சேஷன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.